क्रूर्ब्रह्मा क्रूर्विष्णु गुरुदेवो महेश्वर गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गजाननं पूतगणागिसेवितं कवित्तजम्बो फलसारभक्षितं उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजं எல்லாம் வெல்ல பரம்பொருளை மெல்லமைத்து என்னை பெற்றெடுத்த பெற்றோருடைய பாதங்களை பணிந்து என்னை வழிப்படுத்திய குருமார்கள் நெஞ்சத்தில் அமர்த்தி ஓம் தொலைக்காட்சியினூடாக ஆன்மீகம் அறிவுமன நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற நேயர்களே, உன் அனைவருக்கும் அன்பு கனிந்த வணக்கங்களை தெரிவிப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆன்மீகம் அறிவோம் என்ற நிகழ்விலே ஈழத்திலே யாழ்ப்பாண பகுதியிலேயும் பல சித்தர்கள் வாழ்ந்தார்கள், இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், எதிர்காலத்திலும் வாழ்வார்கள் என்ற நம்பிக்கையுடன் நாங்கள் கடந்த காலத்திலே வாழ்ந்த ஒரு சித்த வரிசையிலே காணப்படுகின்ற மூத்த சித்தராக காணப்படுகின்ற கலையில் சுவாமிகளை பற்றி சிந்திக்க முற்பட்டோம். இந்த வகையிலே கலையில் சுவாமிகள் இந்தியாவில் பெங்களூரிலே நீதிபதியாக கடமையாற்றி அங்கிருந்து இங்கே வந்தார் என்று பார்த்தோம். இங்கே வருகின்ற பொழுது வைரமுத்து செட்டியார் என்பவருடைய அன்பினாலே அவருடைய பக்தியினாலே அதற்கு ஈர்க்கப்பட்டு அவருடைய இல்லத்துக்கே சென்றார். அவரால் வரவேற்கப்பட்டார். இருந்தாலும் அந்த கடையில் சுவாமிகள் இடத்திலே அமர்ந்து கொள்ளாமல் தம்முடைய சித்தத்தை இறைவால் நிறுத்தி வீதி எங்கும் அவர் ஒரு வீதியிலே ஒரு உலாவுகின்ற மனிதனாக வாழ்ந்து திரிந்தார். இவர் கடையில் சுவாமி என்ற பெயர் வருவதற்கான காரணத்தை நாம் சென்ற முறை சிந்தித்தோம். இவர் கடை வீதிகளிலே உலாவித்திருந்தமையினால் இவருக்கு கடையில் சுவாமி என்ற பெயர் வந்தது. கடலில் இருக்கின்ற விற்பனையாளர்கள், வீதியில் செல்லுகின்ற எல்லோரும் இவருடைய தரிசனம் கிடைக்க வேண்டும், இவருடைய அருளாட்சி கிடைக்க வேண்டும் என்று ஏங்கி நின்றார்னு நாம் பார்த்தோம். இப்படிப்பட்ட கடையில் சுவாமிகள் இந்த யாழ்ப்பாண மண்ணிலே உலாவிக் கொண்டிருக்கின்ற பொழுது அவரினாலே நன்மை அடைந்துள்ளும் பலர் இருக்கிறார்கள். அவரை அணுகி வாழ்ந்தால் நாங்கள் 2 வகையான நன்மையை பெற்றுக்கொள்ளலாம். ஒரு வகையிலே கடையில் சுவாமிகளை அணுகி வாழ்கின்றவர்கள் தம்முடைய சித்தத்தை சிவன்பால் இருத்தலாம், மனதை தெளிவிக்கலாம், குருவருள் பெற்று திருவருள் கொள்ளலாம் என்ற வகையில் அவரை சார்ந்து வாழ்ந்தவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் பல பேர் அப்படி வாழ்ந்தவர்கள் அல்ல. அவரை அண்டி வாழ்ந்தால், அவருடன் சேர்ந்து வாழ்ந்தால் தங்களுடைய உண்டிக்கும் உணவு கிடைக்கும் என்று எதிர்பார்த்தார்கள். பசியாக இருக்கிறவர்களும் இவருக்கு பின்னாலே தெரிந்தால் இவருக்கு கிடைக்கிற உணவில் தங்களுக்கும் கிடைக்கும் என்று எதிர்பார்த்தார்கள். நான் முன்னரே குறிப்பிட்டேன், இவர் சில வேளைகளிலே கடைகளுக்குள்ளே சென்று அங்கே இருக்கின்ற காசு பட்டியலே கை வைத்து, அப்பொழுது பெரும்பாலான காசெல்லாம் சில்லறை காசாகவே இருக்கும், தாள் காசு மிக குறைவு. அந்த சில்லறை காசு எல்லாவற்றையும் எடுத்து அங்கே தூக்கி எறிவார். எறிகின்ற பொழுதவற்றை பொறுக்கு வைக்காமல் ஒரு கோஷ்டை போனார்கள். எனவே அவர் இறைச்சியாக அவ்வாறு காசில் எடுத்து எறியும் பொழுது அந்த காசை பெற்றுக்கொள்ளலாம் என்று சென்றோடு இருக்கிறார்கள். சில பேர் அவர் போகும் இடங்களில் யாருக்கு அவருக்கு உணவு கொடுப்பார்கள், நாங்களும் சேர்ந்து சாப்பிடாமல் சென்றோடும் இருக்கிறார்கள். இவர்களை விட அவருடைய உள்ளத்தை உணர்ந்து சித்தத்தை அவர்வால் வைத்து சித்தன் தெளிவு பெற்றோடும் இருக்கிறார்கள். அவள் மிக குறைவு. இந்த வகையிலே அவருக்கு பின்னாலே தெரிந்தால் தங்களுக்கு உணவு கிடைக்கும் என்று ஏங்கித் திரிந்த ஒரு கோஷ்டி இருந்தார்கள். இவர்களுக்கு நல்ல பாடம் படிப்பிக்க வேண்டும் என்று கலையில் சுவாமி சிந்தித்தார். எனவே இவர்கள் தனக்கு பின்னாலே வருவதைக் கண்ட அவர், சரி பரவாயில்லை, வாருங்கள், நல்லது, வாருங்கள் என்று அழைத்து கொண்டு போவார். ஒரு முறை அவர் அப்படியே சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அவர் ஒரு மெழுகு வார்க்கின்ற கடைக்குள்ளே சென்றார். மெழுகை உருக்கி வார்த்து கொண்டிருந்தார். மெழுகை உருக்கி வார்த்ததாக இருந்தால் அதனுடைய
வெப்பம் மிக உயர்வாக இருக்கும். இப்போ தண்ணீர் கொதித்த நீர் எங்களை கையில் பட்டாலே தாங்கிக் கொள்ள முடியாது. கொதித்த நீர் கடுமையாக இருந்தால் நாங்கள் அவற்றை ஆற்றித்தான் பச்சை தண்ணி நீரை கலந்து தான் நாங்கள் குளிப்போமே தவிர அவற்றை அப்படியே குளிக்க முடியாது, குடிக்கவும் முடியாது. இந்த மெழுகை உருக்கினால் எப்படி இருக்கும்? அது மெழுகை உருக்கினால் அது ஒட்டிக்கொள்ளும், அது போக மாட்டுது. அப்போ அதனுடைய வேதனை தான் தப்பிக்கொள்ள முடியாது. அப்படி மெழுகு உருக்கி வார்க்கின்ற ஒரு தொழிற்சாலையில் சென்று மெழுகை உருக்கி வார்த்து கொண்டிருக்கும் பொழுது இவர் தன்னுடைய ரெண்டு கரங்களாலும் ஏந்தி குடித்தார். அந்த ஞானவானை மற்றவர்களுக்கு விளங்கிக் கொள்ளவில்லை. தன்னுடைய கையில் வார்க்க சொன்ன பொழுது அங்கு வீரசேவர்கள் சொன்னார்கள், சுவாமி இது ஏற்றுக்கொள்ளாது, எரிந்துவோம் கையில்லாமல், வாருங்கள் நான் குடிக்கப் போன்னு சொல்லிவிட்டு அதை வார்க்க சொல்லிவிட்டு தன் ரெண்டு கைகளாலேயும் ஏந்தி அவற்றை குடித்தார். குடித்து விட்டு தனக்கு பின்னால் இருக்கிற பார்த்து சொன்னார்கள், நீங்களும் நல்லா குடிங்க, நல்லா இருக்குது, நல்ல வெப்பம் நீங்கும், நல்லா குடித்து பாருங்கள் சொல்லி சொன்னார்கள். அவருடைய நிலையில் அவர்கள் இல்லை. தங்களுக்கு ஏற்பட்ட ஆபத்தை உணர்ந்து கொண்டு அவர்கள் அப்படி அங்கிருந்து ஓடி தப்பிவிட்டார்கள். எனவே உணவுக்காக அவரை அண்டி வாழ்ந்தவர்கள் உணவுக்காக நாம் உலகிலே வாழக்கூடாது. உணவு வேண்டும்தான், அதற்காக உணவைத்தான் நாம் வாழ்க்கையிலே கதையாக கருதி வாழக்கூடாது. உணவுக்காக நாங்கள் கையெழுந்து நிற்கக்கூடாது என்பதை உணர்த்துகின்ற வகையிலும் உணவுக்காக நாங்கள் அலையக்கூடாது என்பதையும் நாம் தேடி அலைய வேண்டியது ஞானத்தை பெற வேண்டும். ஞானத்தை பெறுவதற்குத்தான் நாம் அலைய வேண்டும், ஞானத்தைத்தான் தேட வேண்டும் என்ற உணர்வை ஏற்படுத்துகிற வகையிலே இந்த கடையில் சுவாமிகள் இவ்வாறு செய்து கொண்டார். இந்த கடையில் சுவாமிகள் இப்படி இந்த யாழ்ப்பாண நகரிலே உலாவிக் கொண்டிருக்கிற பொழுது அவரை இனங்கண்டு கொண்டவர்கள் ஒவ்வொரு வகையில் இனங்கண்டு கொண்டார்கள். சிலவே சொன்னார்கள், இவருக்கு முழு விசரில் தெரிகிறார் சொல்லி. இவருடைய உடை, இவருடைய நடை உடை பழக்க வழக்கங்கள் எல்லாம் ஒரு பைத்தியக்காரனை போன்றே பல பேருக்கு தெரிந்தது. எனவே பைத்தியக்காரனுடைய நடமாட்டம் சில பேருக்கு ஆபத்தாக அமைந்து விடலாம் என்பதற்காக நாட்டிலே சட்டத்தை நிலைநாட்ட உட்படுகின்ற சட்ட காவலர்கள், அது காவல்துறையினர்கள் இவருக்கு உண்மையிலே என்ன நோய் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இவரை கைது செய்து கொண்டு போய் சிறை வைத்தார்கள். அப்படி சிறை வைத்த பொழுது கதவை பூட்டி அங்கே இருந்த ஒருவர் பொறுப்பாக விடப்பட்டது. அவரை பூட்டி அவர் வீட்டுக்கு போய்விட்டார். அவர் அந்த அறையில் பூட்டி வைத்துவிட்டு நாளை தினம் நீதிமன்றத்தில் அவரை முன்னிறுத்தி அவருக்குரிய தண்டனையை அல்லது அவருக்குரிய விடயத்தை தீர்மானிப்பதாக அவர்கள் யோசித்துவிட்டு போய்விட்டார்கள். இப்படியே போய்விட்டு அடுத்த நாள் மறுநாள் காலையில் வந்து பார்த்த பொழுது பூட்டு உடைக்கப்படவில்லை, பூட்டு அப்படியே இருக்கிறது, கதவுகள் பூட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் உள்ளுக்கு இந்த கடையில் சுவாமிகளை காணவில்லை. ஆச்சரியமாக இருந்தது. அப்பொழுது அங்கே இதை பொறுப்பாக இருந்த சாஜன் பார்க்கிறார், கவனிக்கிறார். உள்ளுக்கு இருந்தவரை காணவில்லை, பூட்டு உடைக்கப்படவில்லை, திறக்கப்படவில்லை. ஆனால் உள்ளுக்கு நான் தானே பூட்டி விட்டு சென்றேன், அவரை காணவில்லை என்று பார்த்தால் அவர் வெளியிலே உலாவிக் கொண்டிருக்கின்றார். இவ்வாறு வெளியில் உலாவிக் கொண்டிருப்பதைக் கண்ட அவருக்கு தான் செய்தது தவறு என்பதை விளங்கிக் கொண்டார். ஒரு பெரிய மகானை நான் கொண்டு வந்து சிறையிருத்தி விட்டேன், பெரிய தவறு செய்து விட்டேன் என்று மனம் உணர்ந்தார், மனம் மாறினார். தான் செய்த தவறுக்காக தன்னுடைய தொல்லை துறந்தார், எல்லாவற்றையும் துறந்து அவர் துறவியானார். அவர்தான் சாஜன் சுவாமிகள். அவர் பொழுதிலே சாஜன் தொழிலை பார்த்தபடியினால் அவருக்கு சாஜன் சுவாமி என்று எடுத்துக்கொள்வார். எனவே அந்த கடையில் சுவாமியினுடைய ஒரு செயல்பாடு, அதாவது அவரை சிறை வைத்த பொழுது அவரை காணவில்லை. காணாத அவர் கதவை திறக்கப்படாமல், கதவை உடைக்கப்படாமல் அவர் வெளியிலே சாதாரண உலாவிக் கொண்டிருக்கின்றார். அவருடைய அந்த ஞான சக்தி, உடம்பை மாற்றிக்கொள்ளக்கூடிய திறன் எல்லாவற்றையும் அறிந்து உணர்ந்து கொண்ட இந்த சாஜன் தன்னுடைய வேலை எல்லாவற்றையும் கைவிட்டு அவர் துறவியானார். அவர்தான் சாஜன் சுவாமிகள் அழைக்கப்பட்டார். இதே போன்றுதான் இன்னொரு துறவிதான் செல்லப்பா சுவாமிகள். அவரும் இந்த கலை சுவாமிகளுடைய ஞான அனுக்கிரகம் பெற்றவர். அந்த ஞான அனுக்கிரகம் பெற்று அவருடைய சீடராகவே இருந்து வந்தார். அவ்வாறு சீடராக இருந்த அவரும் செல்லப்பா சுவாமிகளும் இந்த கலை சுவாமிகளுடைய மாணாக்கராகவே இருந்தார்கள். இந்த வகையில் இந்த சாஜன் சுவாமிகள் தான் பின்னர் வந்து இந்த யாழ்ப்பாணத்திலே அவருடைய பரம்பரையை உருவாக்கியிருக்கிறார். அவர் அந்த சாஜன் சுவாமியுடைய பரம்பரையில் வந்தவர்கள் தான் கனரத்னம் சுவாமிகள், மகாதேவ சுவாமிகள், வடிவேல் சுவாமிகள், ராமலிங்கம் சுவாமிகள், நமசிவாயம் சுவாமிகள்,
என்ற ஒரு பரம்பரை அங்கே தோன்றி வளர்ந்தது. இது ஒரு பரம்பரை. இதை விட இன்னொரு பரம்பரை தோன்றியது. அதுதான் இந்த கடைசுவாமிகளுடைய மாணாக்கராக இருந்த செல்லப்பா சுவாமிகள். இந்த செல்லப்பா சுவாமிகளுடைய மாணாக்கர் தான் யோக சுவாமிகள். யோக சுவாமிகளுக்கு பல மாணாக்கர்கள் இருந்தார்கள். அப்படி ஒரு பரம்பரை உருவாகியிருக்கிறது. இவ்வாறு இந்த யாழ் மண்ணிலே பல சித்தர்கள், ஞானிகள் காலத்துக்கு காலம் உலாவித்திருந்திருக்கிறார்கள், வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கை முறையையும் அவர்களுடைய நடமாட்டங்களையும் விளங்கிக் கொண்டவர்கள், புரிந்து கொண்டவர்கள் மிக மிக குறைவு. அந்த ஞானவான்களுடைய நடமாட்டத்தின் பொழுது அந்த ஞானத்தை தெளிந்து கொண்டவர்கள் அல்லது ஞானத்தை தேடிக்கொண்டிருக்கின்றவர்களே இந்த ஞானவான்களை இனம் கண்டு அவர்களை வழிபட்டு அவருடைய ஆசீர்வாதம் பெற்று தரிசனம் பெற்று அவர்கள் ஞானநிலையை அடைந்தார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான செய்தி. இந்த வகையிலே அவரை சிறையிருத்திய சாயன் சுவாமியாராக போய்விட்டார். அவரை பின்னால் இன்னொரு வகையில் இன்னொரு சந்தர்ப்பத்தில் அவற்றை பார்ப்போம். இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய விடயம் இந்த செல்லப்பா சுவாமிகள். இந்த செல்லப்பா சுவாமிகள் என்பவர் கடை சுவாமிகளுடைய அந்த ஞான நிலையை உணர்ந்து கொண்டார். எல்லோரும் பைத்தியகார விசரன்னு சொன்ன பொழுது அந்த பைத்தியகாரனுக்குள்ளே இருக்கிற ஞான நிலையை விளங்கி கொண்ட செல்லப்பர் அவருக்கு அடிமையானார். அடிமையாகி அவருக்கு சீரனாக இருந்த பொழுது பல பேர் அவருடைய சிறன் இவர்னு கருதி கொண்டால், ஆனால் இவரும் ஒரு விசரண போனால் தெரிந்து கொண்டார்கள். இவருக்கு பேர் விசர் செல்லப்பா. எனவே இந்த கலைசுவாமியுடைய மாணாக்கர் இருந்த செல்லப்பா சுவாமிகள் தன்னுடைய மனநிலையை இறைவால் அமர்த்தி அந்த ஞானத்தை உணர்ந்து கொண்டவர். அவர் இந்த ஞானத்தை அறிந்து கொண்டவர் தனக்குள்ளே இறைவனை தேடியவர். நான் யார் என்பதை தேடியவர். நான் யார் என்பதை ஆராய்ந்து ஆராய்ந்து நான் யார் என்பதை உணர்ந்து கொண்டு உள்ளே இருக்கின்ற உட்பொருளை தெரிந்து கொண்டவர். அப்படிப்பட்ட இந்த செல்லப்பா சுவாமிகள் கடைசுவாமியுடைய மாணாக்கராக இருந்தபடியினாலே சில பேர் அவரை கேட்டுக்கொண்டார்கள், உங்களுடைய சுவாமி நல்லா சாராயம் அடிப்பாரோன்னு சொல்லி. இது செல்லப்பா சுவாமிகளுக்கு பெரிய நெருக்கடியாக அமைந்திருந்தது. எனவே தன்னுடைய குருவை ஒரு நிந்தகமாக குறையாக மற்றவர்கள் ஏளனம் செய்வதை அவர் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எனவே சுவாமி சாராயம் குடிக்கிறாரா இல்லையா என்பதை பரிசோதிக்க விரும்பிய அவர் ஒருபோது சாராயத்தை வாங்கி கொண்டு மறைச்சு கொண்டு அங்கே அவரிடம் சென்றார். சென்று அவர் மிக மிக பயந்து கொண்டு மனதில் மிக தெளிவில்லாத வகையிலே அந்த சாராயத்தை தன்னுடைய வடியிலே மறைத்து கட்டிக்கொண்டு அங்கே போனார். அங்கே போயிருந்து கொண்டு சுவாமியிடம் கதைக்க முற்பட்ட பொழுது சுவாமிகளை பார்த்து, செல்லப்பா எடு சாராயத்தை குடிப்பவனு சொன்னார். எனவே இந்த செல்லப்பா சுவாமிகள் சாராயம் கொண்டு வந்திருப்பதை அந்த கடை சுவாமிகள் தன்னுடைய ஞான சிருஷ்டினாலே தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்ட விடயம் அவர் ஏன் கொண்டு வந்திருக்கிறார், தன்னை பரிசோதிப்பதற்காக கொண்டு வந்திருக்கிறார் என்பதையும் தெரிந்து கொண்டார். அவ்வாறு தெரிந்து கொண்டமையினால செல்லப்பரை சொன்னார், நீ எடு சொல்ல சொன்ன பொழுது அவர் அங்கே எடுத்த பொழுது அங்கே சாராயம் ஒன்றுமே இருக்கவில்லை, வெறும் போத்திலே இருந்தது. அது வெறும் சூனியமாக இருந்தது. எனவே செல்லப்பரும் நடுங்கினார். கடை சுவாமிகளும் இவருடைய சோதனையில் வெற்றி பெற்றார். எனவே செல்லப்பா சுவாமிகள் தன்னுடைய குருவாகிய கடை சுவாமிகளை சோதிக்க விரும்பி பரீட்சிக்க விரும்பி அவர் சாராயம் குடிக்கிறார் இல்லை என்பதை உணர்ந்துகொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் ஏற்பாடு செய்து நடவடிக்கை மேற்கொண்ட பொழுது அந்த நடவடிக்கை உண்மையிலே சாராயம் குடிக்காமலே அந்த குருவினுடைய உயர்ந்த தன்மையை வெளிக்கொள்ளக்கூடிய வகையிலும் அந்த வகையிலே அந்த செல்லப்பா சுவாமிகளுக்கு அவற்றை உணர்ந்து கொள்ளக்கூடிய வகையிலும் அவற்றிலுமே மாற்றமடைந்தது. இந்த வகையிலே செல்லப்பா சுவாமியுடைய அந்த முயற்சி தோல்வியிலே முடிவடைந்தது. தோல்வியில் சொல்ல முடியாது. இதன் மூலமாக கடை சுவாமிகள் அவருக்கு செய்ய வேண்டிய நல்ல உபதேசத்தை செய்தார். அதாவது, உனக்கு எதை சொல்லவனோ அவற்றை சொன்னேன், எதை நீக்கவனோ அவற்றை நீக்கியிருக்கிறேன், இதன் மூலமாக நீ எதிர்பார்க்கிறாயோ அவற்றை நீ அடையலாம் சொல்லி காட்டினார். அப்போ இந்த வகையிலே இந்த செல்லப்பா சுவாமிகள் கடை சுவாமியுடைய மாணாக்கராக இருந்தார். இவ்வாறு மாணாக்கராக இருந்த அதே வேளையிலே அவரை நேசித்த பல பேர் இருந்தார்கள். ஆனால் அவருடைய ஞான எளிய உணர்ந்து ஞானத்தை பெற்றுக்கொள்ளுகிற அளவு மிக குறைவாகவே காணப்பட்டது. இந்த வகையிலே அங்கே இந்த ஊரில் வாழ்ந்த கந்தையா செட்டியார் ஒருவர் வாழ்ந்தார். அந்த காலங்களில் இந்த வியாபாரத்துறை உயர்வாக இருந்தவர்கள் செட்டியார் அழைப்பார்கள். இந்த செட்டியார்கள் அதிகமாக தான தர்மங்களை செய்வார்கள். அதற்கு காரணம் அவர்கள் நிறைந்த பண வசதி கொண்டவர்களாக காணப்பட்டார்கள். நிறைந்த பண வசதி கொண்டிருந்த இந்த கந்தையா செட்டியார் தனது வீட்டுக்கு வருகின்ற ஒரு துறவிகளுக்கு விருந்தினர்களுக்கெல்லாம் நல்ல உணவு கொடுத்து அவளை எல்லாம் மகிழ்வித்து வந்தார்.
ஆனால் உங்களுக்கு தெரியும், இந்த வியாபார நடவடிக்கை ஈடுபடுகின்றவர்களுக்கு வாழ்க்கை முழுக்க எல்லா காலமும் ஒரே மாதிரியாக அமைந்திருக்க மாட்டாது. சில காலங்களில் செல்வச் செழிப்பாக அமைந்திருக்கும், சில காலங்களிலே அவரை அறியாத பெரும் துன்பங்கள் வந்து வறுமை வந்து சொல்வதும் இருக்கிறது. அதே போன்றுதான் இந்த கந்தையா செட்டியார் நல்ல காரியம் செய்து கொண்டிருந்தாலும் அவரை அறியாமல் ஏதோ ஒரு வகையான காரணத்தினாலே அவருடைய பணம் எல்லாம் உடைந்து வறுமை வந்து அவரை அடைந்தது. இவ்வாறு வறுமை வந்து அடைந்த பொழுது, இந்த வறுமையின் பொழுது அவர் என்ன செய்யலாம் நினைத்த பொழுது, இந்த வருகின்ற அடியவர்களுக்கு வருகின்ற விருந்துகளுக்கு உணவு கொடுக்க முடியவில்லை பார்த்து கொண்டிருந்தார். இப்படி அவர் பார்த்து கொண்டிருந்த பொழுது இந்த கடையசுவாமிகள் அவர்களும் அவரை சோதிக்க விரும்பினார். எனவே வீட்டிலே மறுநேர உணவு கிடைக்குமா கிடைக்காதா என்று இயங்கிக் கொண்டிருக்கிற பொழுது ஒரு பெரிய கூட்டத்தையும் கூட்டிக் கொண்டு இந்த கடைசுவாமிகள் அவருடைய வீட்டுக்கு சென்றார். உங்களுக்கு தெரியும், இந்த பெரிய புராணத்திலே ஒரு அடியவர் நொந்து போய் இருக்கும் பொழுது அவரை சோதிப்பதற்காக இறைவன் செல்வான். எப்படி சோதிக்க முடியுமோ அவ்வளவு வேகமாக உச்சக்கட்டமாக சோதிப்பான். இது இறைவனுடைய தொழில். அதே போன்றுதான் இந்த கந்தையா செட்டியார் தன்னுடைய அடுத்த நேர உணவு கிடைக்குமா கிடைக்காதா என்று ஏகிக் கொண்டிருக்கிற பொழுது அவருக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கக்கூடிய வகையிலே இந்த கடைசுவாமி தன்னை கூட்டத்தையும் கூட்டிக் கொண்டு அங்கே விருந்துக்கு சென்றார். விருந்துக்கு சென்ற பொழுது கந்தையா செட்டியார் குடும்பம் மிக மகத்தான குடும்பம், தான தர்மம் சிவத்திலே மிக உயர்வான குடும்பம். அவருடைய கணவனுக்கு நிகராக மனைவியும் அமைந்திருந்தார். வருகின்ற விருந்தினருடைய மனம் சோராத வகையிலே, முகம் சோராத வகையிலே உணவை கொடுத்து அதிலே திருப்தி அடைந்தவர்களாக காணப்பட்டார்கள். அவ்வாறு காணப்பட்ட அவர்கள் இப்பொழுது இந்த கடைசுவாமிகள் தன்னுடைய பெருங்கூட்டத்தையும் கூட்டிக் கொண்டு வந்த பொழுது அவர்கள் என்ன சிரிக்க வேண்டும், சுவாமி எங்களுக்கு சாப்பிட வசதி இல்லை, வழி இல்லை, வேறு எங்காவது சாப்பிடணும்னு சொல்லி அனுப்பியிருக்க வேண்டும். ஒன்றுமே செய்யாமல் என்ன கேட்டால், மனைவிடம் வந்து ஒரே ஒரு பொக்குசம் தாலிக்கொடி இருந்தது. உங்களுக்கு தமிழ் பண்பாடு ஒன்று இருக்கிறது, எதை விற்றாலும் தாலிக்கொடை விற்க மாட்டார்கள். இறுதி கட்டத்திலே எதுவுமே இயலாத கட்டத்தில் தான் தாலிக்கொடை விற்பார்கள். இந்த வகையில் இந்த கந்தையா செட்டியார் இப்பொழுது சுவாமிகள் வந்திருக்கிறார்கள், உணவு கொடுக்க வேண்டும், வீட்டில் சமைப்பதற்கு எந்த விதமான பணமும் இல்லை, எந்த விதமான உணவும் இல்லை, எந்த விதமான பொருளும் இல்லாதபடியினாலே சோர்வடையாத அவருடைய மனைவி தன்னுடைய தாலிக்கொடியை கழட்டி அவரிடம் கொடுத்தார். இதை விற்று பிறகு வருமானத்தை கொண்டு இந்த சுவாமிகளுக்கு நாங்கள் விருந்து கொடுப்போம் சொன்ன பொழுது அதை ஏற்றுக்கொண்ட கணவனும் அப்படியே அவருடைய தாலிக்கொடியை எடுத்துக்கொண்டு சென்று விற்பனை செய்து கிடைத்த வருமானத்தை கொண்டு இந்த கடைசுவாமி அவர்களுக்கும் அந்த பெருங்கூட்டத்தினருக்கும் போதியளவான திருப்திகரமான உணவை கொடுத்தார்கள். இப்படி திருப்திகரமான உணவை கொடுத்தவர்கள் உண்டு விட்டு எந்த விதமான சலனமும் இல்லாமல் அந்த வீட்டை விட்டு புறப்பட்டு விட்டார்கள். ஆனால் இவருக்கு ஒரு திருப்தி, வீட்டில் உணவு இல்லாமல் இருந்தாலும் இன்றைக்கு சுவாமி அவர்கள் வரும் பொழுது நாம் ஏதோ உணவு படுத்து விட்டோம் என்ற மன மகிழ்வோடு இருந்தார்கள். இப்படி அவர்கள் மனமகிழ்வோடு இருக்கின்ற பொழுது சுவாமிகளும் எதுவுமே பேசாமல் போய்விட்டார்கள். இவ்வாறு போன சுவாமிகளோடு சில நாட்கள் கழித்து இங்கே வந்தார். திரும்பவும் வந்து அந்த வீட்டிலே அவர் ஏதோ தேடுவதை போன்று அங்கும் இங்குமாக தேடினார். இப்படி பல பொருளை எல்லாம் தங்கும் இங்குமாக தேடிக்கொண்டிருந்த பொழுது ஒன்றுமே கிடைக்கவில்லை. அப்பொழுது அவருடைய மனைவிடம் சொன்னார்கள், எங்கேயாவது இரும்பு துண்டு, பழைய இரும்பு துண்டு இருந்தால் எடுத்து கொண்டு வான்னு சொல்லி. இப்படி வறுமையினாலே இருக்கிற துண்டெல்லாம் அப்படிலாம் போய்விட்டது. எனவே எல்லா இடங்களிலும் தேடி ஒரு மண்ணுக்கே புதைந்து கிடந்த ஒரு இரும்பு துண்டை எடுத்து கொண்டு வந்து கொடுத்தார். அப்படி கொடுத்தபொழுது அந்த இரும்பில் இருக்கிற கடல் அவற்றையும் போக்கக்கூடிய வகையில் ஒரு துணியை கொண்டு அவற்றையெல்லாம் துடைத்தார். இப்படியெல்லாம் அவற்றையெல்லாம் துடைத்து ஒரு துணியை கொண்டு சொல்லி அந்த துணியினாலே மூடி அந்த அம்மாவிடம் கொடுத்தார். இதை கொண்டு போய் என்னுடைய ஒரு பெட்டிக்குள்ளே கவனமாக போய் நான் புற வந்து எடுப்பார் சொல்லிவிட்டார், போய்விட்டார். அதே போன்று அம்மாவும் எந்த விதமான மூச்சும் இல்லாமல் எந்த விதமான மறு வார்த்தையும் இல்லாமல் சுவாமிகள் அந்த இரும்பு துண்டை ஒரு துணியினால் சுற்றி விட்டு தங்களுடைய இரும்பு பெட்டிகள், அதாவது அந்த காலத்தில் ரங்கப்பட்டின்னு சொல்வார்கள், அதுக்கு கொண்டு வைத்து விட்டு வந்தார். இப்படி இருக்கிற பொழுது ஒரு நாள் 2-3 நாட்கள் கழித்து அவள் அந்த பெட்டி எடுத்து திறந்த பொழுது அந்த துணியை அகற்றி பார்த்த பொழுது அந்த இரும்பு துண்டமானது தங்கமாக மாற்றமடைந்திருந்தது. உங்களுக்கு தெரியும், ஒரு இரும்பு எவ்வளவு நிறையானது, பெறுமதியானது. இப்படியான இரும்பு இப்படினா மாறிவிட்டது, பவுனாக மாறிவிட்டது, நகையாக மாறிவிட்டது. இவ்வாறு நகையாக மாறின உடனே அவற்றை அந்த அம்மா பார்த்து வியந்தார். சுவாமி செய்த லீலைகளை செய்து பார்த்தார். பாருங்கள், அன்றைக்கு பெருங்கூட்டமாக வந்தார்கள், நாங்கள் தாலிக்கொடியை விட்டு நாங்கள் உணவு கொடுத்தோம், சுவாமி அதற்கு பரிகாரமாக என்ன செய்திருக்கிறார் கேட்டால் ஒரு இரும்பையே பவுனாக மாற்றி கொடுத்திருக்கிறார். எனவே பெறுமதியான பவுனை கொடுத்ததன் மூலம் அந்த குடும்பத்தில் இருந்த வறுமை நீங்கப்பட்டது. அந்த குடும்பத்தில் இருந்த வறுமையை நீக்குகிற வகையிலும் இந்த வருகின்ற துறவிகளை நாங்கள்
முறைப்படி உபசாரம் செய்தால் அதற்குரிய பலன்களுக்கு கிடைக்கும் என்பதையும் காட்டக்கூடிய வகையிலே இந்த கடையில் சுவாமி அவருக்கு அருள் செய்தார். இந்த வகையிலே கடையில் சுவாமி செய்த அருளின் காரணமாக இந்த கந்தையா செட்டியாருடைய குடும்பத்திலே வறுமை நீங்கியது, ஞானிகளை நம்புகிற நிலைமை ஏற்பட்டது, ஞானிகளை வீட்டுக்கு வரும்புள்ளவர்களுக்கு உரிய உபசாரம் செய்ய வேண்டிய நிலைமை பிறந்தது. இவ்வாறு ஞானிகளை போற்றினால் நாம் மண்ணிலே நல்ல வண்ணம் வாழலாம் என்ற ஒரு செய்தியை பெற்றமையின் காரணமாக கந்தையா செட்டியார் குடும்பம் மிக நிறைவாக சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த கந்தையா செட்டியார் அவர்கள் இப்பொழுது வறுமை நீங்கி அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இந்த வறுமை அவர் நீங்கி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது கந்தையா செட்டியாருடைய சிறப்பினாலே கந்தையா சுவாமி, அதாவது கடை சுவாமியும் சிறப்படைந்தார்கள், கந்தையா குடும்பம் சிறப்படைந்தது. இவ்வாறு சிறப்படைந்து அவர்கள் வாழ்ந்த பொழுது இந்த கடை சுவாமிகள் இந்த மண்ணிலே வாழ்ந்து என்ன கடமைகளை செய்தார் என்பதை தொடர்ந்து சிந்திப்பன கூறி இன்றைய சிந்தனை நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம்.